ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின் இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை நான் ஏன் திரும்பி எடுத்துக்கக்கூடாது? இவங்களுக்கு எதுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும்? நாட்டோ நாடுகள் எங்களுக்கு அப்படி என்ன உதவி செஞ்சாங்க? நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்காக கை கொடுத்தாங்களா என்ன? தனியாக தானே போராட விட்டாங்க. அவங்களுடைய உதவி எனக்கு தேவை அப்படிங்கிறது நான் சொல்ல வரலை. ஆனால் எனக்கு உதவி தேவைப்பட்டப்போ அவங்க வர்றாங்களா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணேன். அதனால தான் நாட்டோ நாடுகள்கிட்ட உதவி கேட்டேன் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அது மட்டும் கிடையாது, அந்த நாட்டில் பாதுகாப்புக்குன்னு இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் எல்லாத்தையும் நான் திருப்பி எடுத்துக்க போகிறேன். ஸோ இனிமேல் தெரியும் அமெரிக்கானா யாருன்னு அப்படின்னு ஜெர்மன், இட்டாலி, ஸ்பெயின் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கார். இது மட்டும் கிடையாது, நாட்டோவில் இருந்து அவர் வெளியேறதை விட நாட்டோவை விட்டு மற்ற நாடுகளை தூக்குவதற்கான வேலைகள் பூரா ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதை பார்த்து அரண்டு போன ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்ஸ் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் உடைக்க போகிறோம், இராணுவ பலம் கொண்டு உடைப்போம், உடைச்சே தீருவோம் அப்படிங்கிறார். சரியா, எதுக்காக அப்படி கொந்தளிக்கிற அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா எங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் போயிடுச்சுன்னா நாங்கள் யாருக்கு போவோம்? ஈரான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். யூரோப் நாடுகளில் அமெரிக்கா மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு. காசு ஈஸி இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட தான் பிச்சை எடுப்போம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அதெல்லாம் ஜெர்மனிலாம் ஹிட்லர் இருந்த நாடியா? உங்களை மாதிரியான நாடு ஆளுகள்கிட்ட கையில் கொடுத்து இன்றைக்கி அந்த நாடு நாசமாக போயிடுச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அமெரிக்கா கிட்டத்தட்ட காலில் விழுந்துட்டாங்க மெர்ஸ் தலைமையிலான ஜெர்மனி அணி.